Sri Parashakti Vidyala CBSE Class 6th Subject Physics. Good morning students. 6th standard physics chapter 13 fun with magnets. 13.3 finding direction. Refer page number 129. Finding directions. Magnets were known to people from ancient time. Many properties of magnets were also known to them. You might have read many interesting stories about the use of மேக்னெட். ஸோ ஏன்ஷியன்ட் டைம் பழங்காலத்திலருந்தே வந்து மேக்னெட் பற்றி நிறைய மேக்னெட் பற்றி மக்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ you might have read many interesting stories about the use of magnet. One such story is about an emperor in China named Hong Tai. ஸோ நிறைய அதோட யூசஸ் வந்து நிறைய இருக்குது. அதை பற்றின நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரே ஒரு ஸ்டோரி நம்ம கொடுத்துருக்காங்க. சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பரர் ஹாங் டை. அப்போ எம்பரர் அப்படின்னாலே என்ன வச்சுருப்பாங்க, ஒரு சேரியட் வச்சுருப்பாங்க, குதிரை வண்டி இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ இட் இஸ் செட் தட் he had a chariot with a statue of a lady that could rotate in any direction. It had an extended arm as if it was showing the way. The statue had an interesting property. ஸோ அந்த சேரியட்டில் ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சு வந்து அதோட லெஃப்ட் ஹேண்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்படி நீட்டியிருக்கும். அதோட லெஃப்ட் ஹேண்டை வந்து நீட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, அந்த ஸ்டாச்சுவோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இட் வுட் ரெஸ்ட் இன் சச் அ பொசிஷன் தட் இட் எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆல்வேஸ் பாயிண்டட் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த அங்கே வந்து எது சவுத் டைரெக்ஷனோ அதுக்கு நேராக தான் அந்த கையை வந்து அந்த ஸ்டாச்சு வந்து என்ன பண்ணும், ரொட்டேட் பண்ணி அந்த சவுத் டைரெக்ஷன் நேராக கையை வந்து நீட்டியிருக்க மாதிரி காட்டும். ஸோ பை லுக்கிங் அட் த எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் த ஸ்டாச்சு த எம்பரர் வாஸ் ஏபிள் டு லொக்கேட் டைரெக்ஷன் வென் ஹி வென்ட் டு நியூ பிளேசஸ் ஆன் ஹிஸ் சேரியட். ஸோ புது இடங்களுக்கு போகும்போது இந்த ஸ்டாச்சு அந்த எக்ஸ்டெண்டட் ஆர்ம் காட்டுற அந்த சவுத் டைரெக்ஷனை வச்சு எந்த டைரெக்ஷனில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத அந்த எம்பரர் வந்து தெரிஞ்சுப்பார். ஸோ இந்த ஸ்டாச்சுவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கே புரிய வந்திருக்கும். அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட். ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் சேரியட் வித் எ ஸ்டாச்சு. ஸோ இந்த சேரியட்டில் வந்து அந்த லேடியோட ஸ்டாச்சு இருக்குது. அவங்களோட ஒரு கை மட்டும் நீட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்டெண்டட் ஆர்ம் வந்து எப்போதுமே எந்த டைரெக்ஷனை பார்க்க நிற்கும் அப்படின்னா சவுத் டைரெக்ஷன். ஸோ எந்த ஊருக்கு போனாலும் மெனி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எங்கே போனாலும் அங்கே உள்ள சவுத் டைரெக்ஷனை, இந்த சவுத் டைரெக்ஷன் எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ரொட்டேட், அந்த ஸ்டாச்சு அப்படியே ரொட்டேட் ஆகி அந்த சவுத் டைரெக்ஷனை பார்க்க அந்த கை வந்து இருக்கும். ஸோ அந்த டைரெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. Activity 5. Take a bar magnet. Put a mark on one of its end for identification. Now tie a thread at the middle of the magnet so that you may suspend it from a wooden stand. Make sure that the magnet can rotate freely. Let it come to rest. Mark 2 points on the ground to show the position of the ends of the magnet when it comes to rest. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்டிவிட்டியில் ஒரு உடன் ஸ்டாண்ட் எடுத்துக்கணும், ஒரு மேக்னெட் த்ரெட்டு. இந்த பார் மேக்னெட்டை அந்த பார் மேக்னெட்டோட சென்டரில் அந்த த்ரெட்டை வந்து டைப் பண்ணி அந்த உடன் ஸ்டாண்டில் கட்டி தொங்க விடணும். தொங்க விடும்போது என்னாகும், தொங்க விட்டதுமே ரெஸ்ட் பொசிஷனில் இருக்காது. கொஞ்ச நேரம் அப்படி என்னாகும், அந்த மேக்னெட் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அடுத்து அந்த மேக்னெட் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் வந்து நிற்கும். ஸோ அந்த ரெஸ்ட் பொசிஷன் வந்து அது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அதுக்கு நேராக கீழே கிரவுண்டில் அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கீழே வந்து மார்க் பண்ணணும். ட்ரா த லைன் ஜாயினிங் த 2 points. ஸோ அந்த மேக்னெட் ரெஸ்ட் பொசிஷனில் நிற்கும்போது அதுக்கு நேராக கீழே கிரவுண்டில் 2 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு லைன் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ திஸ் லைன் ஷோஸ் த டைரக்ஷன் இன் விச் த மேக்னெட் வாஸ் பாயிண்டிங் இன் இட்ஸ் பொசிஷன் ஆஃப்
ரெஸ்ட். ஸோ அந்த லைன் வந்து எதை நமக்கு மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, அந்த மேக்னெட் ரெஸ்ட் பொசிஷனில் நிற்கும்போது எந்த டைரெக்ஷனில் நிற்குது அப்படிங்கிறத இந்த லைன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ நவ் ரொட்டேட் த மேக்னெட் பை ஜென்ட்லி புஷிங் ஒன் எண்ட் இன் எனி டைரெக்ஷன் அண்ட் லெட் இட் கம் டு ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம வந்து மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு அது ரெஸ்ட் பொசிஷன் வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ அகைன் மார்க் த பொசிஷன் ஆஃப் த டூ ends on its position of rest. Does the magnet now point in a different direction? Rotate the magnet in other direction and note the final direction in which it comes to rest. ஸோ மறுபடியும் நம்ம ரெண்டாவது தடவை பண்ணி பார்க்கணும். மறுபடியும் இதே ஆக்டிவிட்டியை நம்ம திருப்பி பண்ணி பார்க்கும்போது மேக்னெட் ரெஸ்ட் பொசிஷனில் வந்து நிற்கிறது சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணாது, மாறி இருக்காது. ஸோ டு யூ ஃபைண்ட் தட் த மேக்னெட் ஆல்வேஸ் கம் டு ரெஸ்ட் இன் த சேம் டைரெக்ஷன்? எஸ். ஸோ ஒரே டைரெக்ஷனில் தான் மேக்னெட் வந்து எப்போதுமே ரெஸ்ட் ஆகுது. ஸோ நவ் கேன் யூ கெஸ் த மிஸ்ட்ரி பிஹைண்ட் த ஸ்டாச்சு இன் த எம்பரஸ் சேரியட்? ஸோ இப்போ உங்களுக்கு புரிய வரும், அந்த எம்பரஸ் சேரியட்டில் வந்து அந்த எக்ஸ்டெண்டட் ஆர்ம், அந்த ஸ்டாச்சுவோட ஆர்ம் வந்து எப்போதுமே சவுத் டைரெக்ஷனை காட்டும். ஸோ அது எதனால அப்படி காட்டுது அப்படிங்கிறது இப்போ நமக்கு கண்டிப்பாக என்ன வந்திருக்கும், புரிய வந்திருக்கும். ஸோ repeat this activity with an iron bar and a plastic or a wooden scale instead of a magnet. Do not use light objects for this activity and avoid doing it where there are currents of air. Do the other materials also ஆல்வேஸ் கம்ஸ் டு ரெஸ்ட் இன் த சேம் டைரெக்ஷன்? ஸோ இதே ஆக்டிவிட்டியை நம்ம ரிப்பீட்டாக பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம மேக்னெட் யூஸ் பண்ணோம். இனிமேல் நம்ம மேக்னெட்டுக்கு பதில் அயன் பார் ஆர் ஏ பிளாஸ்டிக் ஆர் ஏ உடன் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப லைட்டான ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வர வச்சு அது எந்த டைரெக்ஷனில் ரெஸ்ட் ஆகுது, எந்த டைரெக்ஷனில் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் வேறு டைரெக்ஷனில் தான் ரெஸ்ட் பொசிஷனில் வரும். ஸோ மேக்னெட் மட்டும்தான் சேம் டைரெக்ஷனில் ரெஸ்ட் ஆகும். வேறு எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து வேறு டைரெக்ஷனில் தான் நமக்கு ஒவ்வொரு தடவையும் ரெஸ்ட் பொசிஷனில் வரும். So we find that a freely suspended bar magnet always comes to rest in a particular direction. ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த மேக்னெட்டை கட்டி தொங்க விட்டுருக்கோம். அது வந்து எப்போதுமே ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் வந்து ரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி வழியாக நமக்கு புரியுது. ஸோ விச் இஸ் த நார்த் சவுத் டைரெக்ஷன். ஸோ இது பர்டிகுலர் டைரெக்ஷன் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் நிற்கி, அந்த டைரெக்ஷன் என்ன டைரெக்ஷன் அப்படின்னா நார்த் சவுத் டைரெக்ஷன். ஸோ a magnet always comes to rest in north-south direction. So use the direction of the rising sun in the morning to find out the rough direction towards east where you are doing this experiment. If you stand facing east, ஸோ நம்ம ஈஸ்ட் பார்க்க நிற்கிறோம். ஈஸ்ட் வந்து நமக்கு காலையில் மார்னிங் சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் நமக்கு ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நம்ம நிற்கும்போது டு யுவர் லெஃப்ட் வில் பி நார்த்து. நம்ம சூரியனை ஃபேஸ் பண்ணி நிற்கும்போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் நார்த் டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணும். நம்மளோட ரைட் ஹேண்ட் வந்து என்ன டைரெக்ஷன், சவுத் டைரெக்ஷன். ஸோ டு யுவர் லெஃப்ட் வில் பி நார்த். யூஸிங் த சன் ஃபார் ஃபைண்டிங் டைரெக்ஷன் மே நாட் பி வெரி exact, but it will help to make out the direction north from the south on your line. Using this you can figure out which end of the magnet is pointing to the north and which points to the south. So the end of the magnet that points towards north is called north seeking end. So இந்த மேக்னெட்டில் 2 ends இருக்குது, நார்த் போல் சவுத் போல். ஸோ நார்த் டைரெக்ஷனை பாயிண்ட் பண்ணி நிற்கக்கூடிய அந்த எண்டுக்கு பெயர் வந்து நார்த் சீக்கிங் எண்ட் ஆர் நார்த் போல். ஸோ த எண்ட் ஆஃப் த மேக்னெட் தட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் இஸ் கால்ட் நார்த் சீக்கிங் எண்ட் ஆர் த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட். ஸோ த அதர் எண்ட் தட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் சவுத்தை பார்க்க நிற்கக்கூடிய அந்த போலுக்கு வந்து அந்த மேக்னெட்டோட ஒரு எண்டுக்கு சவுத் சீக்கிங் எண்ட் ஆர் south pole of the magnet. All magnets have 2 poles whatever their shape may be. எல்லா மேக்னெட்டுக்கும் 2 poles, அது என்ன ஷேப்பில் இருந்தாலும்
என்ன மேக்னெட் எடுத்துட்டாலும் அதில் 2 போல்ஸ் இருக்கும், நார்த் போல் அண்ட் சவுத் போல். யூஸ்வலி நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் ஆர் மார்க்ட் ஆன் த magnet. This property of the magnet is very useful for us. For centuries, travelers have been making use of this property of magnet to find directions. It is said that in olden days, travelers used to find direction by suspending natural magnet with a thread which they always carried with them. ஸோ முன்னால் பழங்காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க, ட்ராவலர்ஸ் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் பண்ணுறவங்க, நடந்து போவாங்க, கடல் வழியாக போவாங்க. அவங்கெல்லாம் வந்து எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேக்னெட்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் டைரெக்ஷனை கண்டுபிடிச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்னெட்டோட யூசஸ் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதிகமாகவே தான் இருக்குது.